நம்ம வந்து இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வெறும் மிளகாத்தூள் ஒரு இவ்வளோ போடுங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. அதுக்கடுத்து இது வந்து நல்ல கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரியன் சில்லி பவுடர் இருக்குல்ல, காஷ்மீரியன் சில்லி பவுடர் வந்துட்டு கலருக்காக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான உப்பு, ஸோ இவ்வளோ உப்பு போடுறேன். அதுக்கடுத்து வெறும் எக் ஒயிட் தனியாக பிரித்து எடுத்துருக்கேன், அதை இதெல்லாம் ஊற்றிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருந்துட்டு நமக்கு தேவைப்படும் போது அதை எடுத்து தோசைக்கல்லை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா ஃப்ரை பண்ணி திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை இப்படி பிணைஞ்சு வச்சுக்கலாம், பிணைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் வந்து மிளகாத்தூள் தேவைப்படுறதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இதோட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. இதை எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்சிட்டு நான் காட்டுறேன், பொரிக்கும் போது காட்டுறேன். இப்போ நான் பிணைஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதோட கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதை நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு முன்னாடி பிணைஞ்சு வச்சுட்டேன். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் நான் வச்சுக்கிறேன். பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெயில் போட்டு வெந்தயத்துக்கு ஸோ சிக்கன் பொரித்து எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.